பாடிய பாட்டுலயும் விஷயங்கள் இருக்குது. ஆனா நான் உங்ககிட்ட ஆண்கள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன்னா பாடல் சம்பந்தமா ஒரு கேள்வி கேட்கிறேன். பெண்கள் இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்கல்ல, அம்மா சமையல் நல்லா இருக்குமா, பொண்டாட்டி சமையல் நல்லா இருக்குமா? அம்மா சமையல் வேற, அம்மா சமையல் வேற. இங்க உள்ள ஆண்கள் அம்மா சமையலா பொண்டாட்டி சமையலா? யாருங்க? அம்மா சமையல் வேற, ஹோட்டல் மாஸ்டர் சமையலா? ஆனா நீங்க பரவாயில்ல, முந்தானத்து பரமக்குடியில பட்டிமன்றம் இப்படிதான் கேட்டேன். அம்மா சமையல் நல்லா இருக்குமா, பொண்டாட்டி சமையல் நல்லா இருக்குமா? கீழே இருந்து ஒருத்தர் படார் நினைச்சு வேலைக்காரி சமையல் தான் நல்லா இருக்கும்ட்டார். அதுக்கு நீங்க ஏதாவது மாஸ்டர் சமையல் நல்லா இருக்கும்னு சொன்னீங்க. சத்தியமா நீங்களாம் சமையல் முதல்ல நல்லா இருக்காங்க, சமையல் நல்லா இருக்கா? ஆனா அந்த சமையல் உண்மையில இங்க உள்ள பெண்களா நான் நல்லா சமைப்பேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் கை தூக்குங்க பார்க்கலாம். நான் சூப்பரா சமைப்பேன் இல்லன்னு இந்த அண்ணன் சொல்றாங்க. இல்லம்மா அதை சாப்பிட்டுதாம்மா குளுக்கோஸ் ஏற்றிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறார். அப்படிதானே? கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இந்த ஒடி வரைக்கும் என் வீட்டுக்கார் சாப்பிட்டா அதே எச்சி தட்டுல தான் நான் சாப்பாடு சாப்பிடுவேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். அதுக்கெல்லாம் வேற ஆள பாருடி, இவன் சாப்பிடுவானா அந்த தட்டுல வந்து நாங்க சாப்பிடுமா, இதுவே நாய் நக்கி போட்ட மாதிரி இருக்கும், அதுல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. யாருமே சாப்பிட மாட்டீங்களா? பாட்டி நீங்க கூட சாப்பிட மாட்டீங்க இல்ல? சாப்பிடுவாங்க. பெண்கள் வந்து சபை நாகரிகம் கருதி கூச்சப்படுறாங்க. அப்படி எச்சி தட்டுல சாப்பிட்டா என்ன அர்த்தம்? ஆண்களே என்ன அர்த்தம்? உங்க மேல பாசம் நினைச்சீங்களா? ஒரு மண்ணும் கிடையாது, ஒரு தட்டு கழுவுறது மிச்சம். இதுதான் கரெக்டான பாயிண்ட் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா இன்னொரு கேள்வி கேட்கிற பெண்களே, ரெடியா இருந்துக்கோங்க. கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷத்துல இப்ப வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் டெய்லி நைட்டு தூங்கும் போது என் வீட்டுக்கார் காலை பிடிச்சி நான் அமுக்கிட்டு தான் தூங்குவேன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பார்க்கலாம். நீ அமுக்கனா மொத்தமா அமுக்கிட்டு யாருமே காலை அமுக்க மாட்டீங்களா? அந்த அந்த பாட்டி பாக்குது, கால் அமுக்கவா, நான்லாம் கழுத்து அமுக்கலான்னு பிளான் போட்டுட்டு இருக்கேன், காலை வேற அமுக்கணுமா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா பெண்களே, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாம நீங்க இருக்கிறீங்க. நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா இன்னைக்கே உங்க வீட்டுக்கு போங்க, உங்க வீட்டுக்கார காலை அமுக்குங்க, ஒரே நாள்ல கோடீஸ்வரி ஆயிடலாம். நம்ப முடிய மாட்டேங்கல்ல? நான் படித்த ஒரு ஆன்மீக செய்தியை சொல்றேன். ஆண்களுடைய இந்த கணுக்காலுக்கு கீழே சனி வாசம் செய்யும் பகுதி, ஆண்களுடைய கணுக்காலுக்கு கீழே சனி வாசம் செய்யும் பகுதி, பெண்களுடைய இந்த முழங்கைக்கு கீழே சுக்கிரன் வாசம் செய்யும் பகுதி. சுக்கிரனோட அழுத்தம் சனியில் படும்பொழுது அந்த வீட்டுல செல்வ கடாட்சம் பெருகும். அதனாலதான் திருமாலோட கால்களை லட்சுமி தேவி அமுக்கினதாக வரலாறே இருக்குன்னா, நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரி ஆகணும்னா பெண்களை இன்னைக்கே போங்க, உங்க வீட்டுக்கார கால பச்சக்கு 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 நமக்குங்க, ஒரே நாள்ல கோடீஸ்வரி ஆயிருங்க. ஆனா ஒரு சின்ன வேண்டுகோள்கா, ஒரே நாள்ல கோடீஸ்வரி ஆகுனதுக்காக மாங்கு மாங்கு மாங்குன்னு அமுக்கி யானைக்கால் வர்ற மாதிரி செஞ்சிடாதீங்கக்கா. அதை மட்டும் நான் ஒரு அன்போட அந்த இடத்துல நான் சொல்லிக்கிடுறேன். நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இந்த காலத்திலையும் பாட்டு இருக்கு, அந்த காலத்திலையும் பாட்டு இருக்கு. காதல் பாடல்களோட நல்ல ஆபாசம் இல்லாத பாடல் வரிகள் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? தரையில் நடந்தடா வானில் பறக்கிறேன் உன்னால் தானம்மா உன்னால் தானம்மா எனக்கென இருப்பது ஒரு மனசு அதை உனக்கென கொடுப்பது சுகம் எனக்கு எனக்கென இருப்பது ஒரு உசுறு அதை உனக்கென கொடுப்பது வரம் எனக்கு நீ இருந்தால் என்ன மறைந்தால் என்ன நீதான் எந்த ஒளி விளக்கு என்றும் நீதான் எந்த ஒளி விளக்கு எங்கே அந்த நிலா எங்கே அந்த வெண்ணிலா. எவ்வளவு அழகான ஒரு பாடல் வரிகள் பாத்தீங்களா? இன்றைக்கும் நல்ல பாட்டு, அன்னைக்கும் நல்ல பாட்டு இருக்குங்க. அந்த காலத்துல கவியரசர் கண்ணதாசன் அவர்களை ஒரு பாடல் எழுத சொல்றாரு எம்.எஸ். விஸ்வநாதன். ஆனா என்ன அவர் சொல்றாருன்னா, இந்த மே மாசத்துக்குள்ள இந்த பாடல் எழுதி முடிக்கணும், சீக்கிரம் எழுது, மே மாசத்துக்குள்ள முடி, மே மாசத்துக்கு எழுது, மே மாசத்துக்கு எழுதுன்னு அப்படியே ஒரு பெரிய பிரஷர் அழுத்தத்தை கொடுத்திருக்கிறார் எம்.எஸ். விஸ்வநாதன் கண்ணதாசனுக்கு. இந்த ஆளு என்னையா எப்ப பார்த்தாலும் மேல எழுது மேல் எழுது மேல் எழுதுன்னு பாடல் வரிகள் ஒண்ணு ஒண்ணு மேனிங்கிற எழுத்துல முடிகிற மாதிரியே எழுதினாரு. அதுதான் கவியரசர் கண்ணதாசன். அன்பு நடமாடும் கலை கூடமே ஆசை மலை மேகமே கண்ணில் விளையாடும் எழில் மன்றமே
கன்னி தமிழ் மன்றமே, அன்பு நடமாடும் கலைக்கூடமே, ஆசை மலைமேகமே, மே மே மேன் முடியுமே எழுதியிருந்தார்னா அதுதான் கவியரசர் கண்ணதாசன். அப்ப இன்னைக்கு பாடல் இல்லையா? அதே எதுகை மோனையோட பூ 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 பூன்னு முடிகிற மாதிரி அழகான பாடல். கெட்டவர்க்கு மனம் இரும்பு, நல்லவரை நீ விரும்பு, எல்லோருக்கும் வருவதிந்த மூப்பு, ஏழைகளின் நல்லுழைப்பு, என்ன இங்கு அவர் பிழைப்பு, வாழ்வு வரும் என்று எதிர்பார்ப்பு, வீணாக இழுக்கும் பம்பு வினையாகும் கை கலப்பு, விட்டு விடு சின்ன தம்பியைப்பு, கையோடு எடு சிலம்பு கலந்தாட நிமிந்தெலும்பு, கையில் வரும் சின்ன சின்ன வாய்ப்பு, விறுவிறுப்பு இருக்கு சுறுசுறுப்பு, அருவறுப்பு கொதுக்கு வரும் சிறப்பு, வனமெல்லாம் செண்பகப்பூ, வானெல்லாம் குங்குமப்பூ, தென்பொதிகள் காற்றினிலே செந்தாளம்பூ, நல்லவங்க வாழ்க்கைக்கெல்லாம் சாமிதானே காப்பு, நாமெல்லாம் இன்ப படிப்பு. இந்த காலத்திலையும் ஈக்குவலான பாட்டு இருக்குன்னு எங்க சித்ராக்கா முடிச்சிருக்காங்க. உடனடியாக இதற்கு மறுப்பு தெரிவித்து மீண்டும் பழைய பாடல்களை என்று பேசுவதற்காக சூரியன் எஃப்எம் புகழ் காந்த குரல் சொந்தக்காரர்கள் ஜெபாஸ்ரீ சார் வராங்க. ஒரு அட்டகாசமான கைத்தட்டல் கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி நன்றி. நல்லா ரசிக்கிறீங்க, அருமையா ரசிக்கிறீங்க. இந்த கரகாட்டம், அந்த வில்லு பாட்டு இதெல்லாம் தாண்டி இவ்வளவு கூட்டம் உட்கார்ந்து இருக்காங்கன்னா இதுவே எங்களுடைய பட்டிமன்றத்தோட வெற்றின்னு தான் நாங்க கருதுறோம். பெரிய மனமார்ந்த பாராட்டுகள். நன்றி நன்றி. எல்லாமுமான இறைவனுடைய சிறப்பினை வேண்டி போற்றுதலுக்கும் நாள் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கோவிலூற்று அருள்மிகு சுடலைமாட சாமி திருக்கோவில் கொடை விழாவை இங்கே சீரோடும் சிறப்போடும் நடத்தி பக்தியோடும் பாசத்தோடும் நடத்தி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் இங்கே ஆலயம் கொண்டிருக்கும் அருள்மிகு சுடலைமாட சுவாமி தாமே எல்லா வளங்களையும் நலன்களையும் நிறைவாக வழங்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு இங்கே ஆலயம் கொண்டிருக்கும் அருள்மிகு சுடலைமாட சுவாமியை வணங்குகின்றேன், என்னை பெற்றோரை வணங்குகின்றேன், இயற்கை வணங்குகின்றேன், கடைக்குட்டி தங்கமாகிய நடுவர் உள்ளிட்ட அவையரை வணங்குகின்றேன், இங்கே கூடியிருக்கின்ற நேயர் நெஞ்சங்களாகிய உங்கள் அனைவரையும் வணங்குகின்றேன். வணக்கம் நேயர்களே. அந்த சூரனஃபமோட இது அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, நம் மச்சப்பட்ட கோடைக்கு இல்லம் எதற்கு, அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோடைக்கு இல்லம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, நீ கொண்டு வந்ததென்னடா மீசை முறுக்கு, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போலெடுந்து ஓடு ராஜா, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. எப்படி விரும்பில்ல அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினை ஓலை குடிசை கட்டி, பொன்னான உலகென்று பெயரும் விட்டால், பொன்னான உலகென்று பெயரும் விட்டால், இந்த பூமி சிரிக்கும் அந்த சாமி சிரிக்கும், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. எப்படி உற்சாகம், எப்படி உத்வேகம். இப்போ உங்களுக்கு நேரம் வந்து விட்டது. அந்த ஒரு புழு கூட எந்திரிச்சு ஓடுங்க. முன்னாடி சார் என்ன என்னுடைய ரசிகர் ஒருத்தர் இந்த ஊர்ல விஷ்ணுகுமார்னு ஒரு பையன் போல, சரி Facebook ஃப்ரெண்டா இன்ஸ்டாகிராம் ஃப்ரெண்டா தெரியல, மொத்தத்துல அன்பான ஒரு ரசிகர் எனக்கு 50 ரூபாய் பரிசளிப்பு அன்பளிப்பு எடுத்திருக்காரு. பெரிய மனமார்ந்த நிறைய பேர் வந்துகிட்டே இருக்காங்க. நாங்க தான் வேண்டாம் வேண்டாம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். பெண்களே நீங்களும், ஆமா பாத்தீங்களா, பெண்களே நீங்களும் அன்பளிப்பு கொடுக்கலாம். காசாதான் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, உங்க கழுத்துல நடக்கிற நகைய கூட கொடுக்கலாம். அதே நாங்க சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வோங்கிறத அந்த தாத்தா பாக்குறாரு. வேட்டியை கூட உருவாம போக மாட்டாங்க. உண்மையிலே எங்களுக்கு கண்ணதாசன் அழகா சொல்வார், ரசிகர் இல்லாத அழகும் கலையும் பெருமை கொள்ளாதுன்னு சொல்லுவாரு. உண்மையிலே எங்களுக்கு இந்த பணம்ங்கிறது பெருசு இல்ல,
நீங்க குடுக்குறீங்களா பாத்தீங்களா அந்த 10 ரூபாய் கூட, இதுதான் எங்களுக்கு நிறைவான ஒரு மகிழ்ச்சி. ஒரு சின்ன கைத்தட்டல் கொடுத்தா போதுங்க, இதை விட வேற என்ன? ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அத பறவைகள் அலறியாது. போர்க்களம் நீ புகும் போது முள் தைப்பதை வாழறியாது. மகனே மகனே காற்றுக்கு ஓய்விட்டது ஏது, அதை ஏது? தலைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது. மலைத்துளி மலைத்துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி வானில் சங்கமம், உடல் பொருள் ஆவியெல்லாம் தலையில் சங்கம் சங்கமம். இதை விட வேற என்ன எங்களுக்கு மகிழ்ச்சி? அது வந்து நம்ம சொல்லக்கூடாது. இப்படி எங்களுக்கு நம்பிக்கை, அதாவது மக்களுக்கு உற்சாகம், உத்வேகம், நம்பிக்கையை கொடுத்தது பழைய பாடல்கள் உங்ககிட்ட இருக்கு. ஆனா குறைவா இருக்குமா? இருக்கு ஒரு 10%. ஆனா எங்கிட்ட இருக்கு 90%. அப்படி. ஆனா உங்க பாட்டு என்ன சொல்லிச்சு தெரியுமா? விளங்காம போட்டு சொல்லி கொடுத்துருக்கு. சைட் அடிப்போம், தம் அடிப்போம், தண்ணியத்தான் சேர்த்தடிப்போம், புதுசை மட்டும் எடுக்கவே மாட்டோம். நாங்க பஸ்ல தான் தொங்கிடுவோம், ட்ரெயின்லையும் தொட்டிடுவோம், டிக்கெட் மட்டும் எடுக்கவே மாட்டோம். பெண்கள் முகத்தை மட்டும் பார்க்கவே மாட்டோம், ஆனா முகம் தவிர மற்றதை பார்ப்போம். ஒரு நல்ல ஆசிரியர் எப்படிப்பட்ட பாட்டு அந்த பட்டி பெண்கள் முகத்தை பார்க்க மாட்டானா, முகத்தை தவிர எல்லாத்தையும் பார்ப்பானா. இவன்லாம் விளங்குதுக்கா? சைட் அடிப்பானா, தம் அடிப்பானா, தண்ணியையும் சேர்த்தடிப்பானா, புக்கை மட்டும் எடுக்க மாட்டானா. இப்படி எல்லாம் நீங்க பாட்டு கொடுத்தீங்கன்னா அந்த புள்ள விளங்குமா? இன்னொரு பைய உள்ள படிச்சிருக்கு. படிச்சு பார்த்தேன் ஏறவில்லை, குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு, சிரிச்சு பார்த்தேன் சிக்கவில்லை, உரைச்சி பார்த்தேன் சிக்கிடுச்சு. விளங்குமா? படிச்சு பார்த்தான் ஏறலையாம், குடிச்சு பார்த்தான் ஏறிட்டான். அப்பங்காசில் என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு நாட்டில் உதவாக்கரைகளுக்கு சொல்லக்கூடிய பாட்டு இந்த பாட்டுங்க, இவோ பாட்டுங்க. ஆனா உண்மையிலே எனக்கு சித்ராதேவி மேல ஒரு சின்ன வருத்தம். என்ன? வந்ததுக்கெல்லாம் குக்கருன்னு எத்தனை நேரம் சொல்லியிருக்காண்ணாச்சு. கூறுகிட்ட குக்கரான். அத ஒரு உண்மையிலே ஒரு வேற ஆட்கள் சொல்லியிருந்தா வருத்தம் மட்டும். சித்ரா கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. எங்களை குக்கருங்கால அவ குத்து போனி மாதிரி இருந்துகிட்டு எங்களை சொல்றான். உண்மைதானா? குத்து போனீங்கன்னா பக்கத்துல இருக்கிறது என்னன்னு தெரியல. அது பெரிய அண்டா எப்படி உட்கார்ந்துகிட்டு எங்களை நடுவருக்கு பாட்டு வச்சாங்க, வாழ்த்து பாட்டு. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஆறாண்ட மன்ன புகழ் போலே, 100 ஆண்ட புலவர் தமிழ் போலே, 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, பாராண்ட மன்னன் புகழ் போலவும் 100 ஆண்ட புலவரின் தமிழ் போலவும் நீங்க வாழணும். எப்படி வச்சான் பாட்டு? நீங்க வச்சிருக்கீங்க பாட்டு. என்னவங்க படத்தலைப்பாவது ஒழுங்கா இருக்கா? நம்ம படத்தலைப்பு எப்படி இருக்கும்? நீதிக்கு பின் பாசம், நீதிக்கு தலைவணங்கு, தாய் சொல்லை தட்டாதே, தாயை காத்த தனையன், தாய்க்கு பின் தாரம். எப்படி அப்படி கேட்டாலே பாலும் பழமும் பார்த்தால் பசிதி, படித்தால் மட்டும் போதுமா, பாகப்பிரியுமா. இப்படி அந்த படத்திலே அர்த்தம் இருக்குங்க. திருடாதே சொன்னாலே அது அர்த்தம் இருக்கு. இவ பேர் வச்சிருக்காவ பாருங்க, மிளகா, குவார்டர் கட்டிங்க, நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணுமா. நான் ஈயா, நான் வண்டு. ஆமா, நான் வண்டு, எலி, புலி, சிறுத்தை, சிங்கம், நடுநிசி நாய்கள். ஆமா, அழகர் சாமியோட குதிரை, கந்தர் சாமியோட கழுதை. ஏன் ஆளோட செருப்ப காணும்? ஏன்டா தலையில எண்ணெய் வைக்கல? ஏன்டா பாத்ரூம்ல கப்பு வைக்கல? உண்மையில படம் டைட்டில் இதாங்க. இது என்னங்க? ஏதாவது களவாணி, திருட்டு பையன், நாசமா போனவன், சிறுத்தை, சிங்கம் 1, சிங்கம் 2, அப்புறம் என்னது, போக்கிரி, முனி, பேய், பிசாசு, காஞ்சனா 1, காஞ்சனா 2, பூரா பேய் கூட்டங்க. பேய் கூட்டங்களா? படத்தலைப்பா வச்சிருக்கிய நடிகைகள் பேரா சரியா இருக்கா? நடிகைகள் அப்பமெல்லாம் நடிகர் திலகம் சாவித்ரி. நம்ம அப்ப பிறந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு சாவித்ரின்னு பேர் வச்சோம். கன்னடத்து பையன்களுக்கு சரோஜா தேவி. அப்ப பிறந்திருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் சரோஜாண்டு வைப்போம், தேவின்னு வைப்போம். நாட்டிய பேரொழி பத்மினி, அழகா பத்மினி, பத்மாண்டு பேர் வைப்போம் இல்லையா ஐயா? இப்ப பேர் வச்சிருக்கான் பாருங்க இந்த பேரொழிகளுக்கு. கன்சிகா மோத்வானி, என்ன ரிச்சா கங்கோ பாத்தியாவா? இந்த பேரொழவன் எங்க பார்த்தான்னு தெரியல. நக்குமா நக்காதமா, சமந்தா, என்ன பேர்மா வச்சிருக்கீங்க? சில்பா சட்டி. வாய் வளருது. இந்த பிள்ளைக்கு கல்யாணம் வச்சா திருவள்ளச்செல்வி சில்பா சட்டிக்கும் அலுமினிய குண்டாவுக்கும் ஈரம் பூசப்படும் அடிக்க முடியும். பத்திரிக்கை
எதே ஒண்ணு சரியா இருக்கா? எங்க ஆளு எறும்பை வச்சு கொடுத்தாங்க. எறும்பு போல சுறுசுறுப்பா எதிலும் சேர்ந்து உழைக்கணும். இடுப்பே வளையா மனிதர் எதிர்பார்த்து பொழைக்கணும். உடும்பு போல உறுதி வேணும், ஓடா நிலைமை மாறணும். உடைஞ்சி போன நம்மையெல்லாம் ஒன்னா வந்து சேரணும். தந்தனத்தானே ஏலேலோ, தந்தனத்தானே ஏலேலோ. அழகா சொன்னாங்க, எறும்பு மாதிரி சுறுசுறுப்பா உழைடா. இடுப்பு விளையாத போல அடுத்தவன் எதிர்பார்த்தா பிழைக்கணும். உடம்பு போல உறுதி வேணும். நீங்க இடுப்பு வளையாம இடுப்பு வளையா மனிதன் எதிர்பார்த்து பிழைக்கணும். அந்த வேலை செய்யாதவங்களும் அடுத்தவன் எதிர்பார்த்து பிழைக்கணும். இவங்க என்ன போட்டிருக்காங்க? அங்க இடுப்பே இல்லையே. சாரி, அது இல்லாட்டாலும் பாட்டு போட்டிருக்காங்க. என்ன பாட்டு? இடுப்புல டயர்ல சின்ன இட நூடுல் தான், நெஞ்சையே பஞ்சராய் செய்யும் வில்லி நூடுல் தான். இது போன்ற செய்திகளை பிபிசி சொன்னதில்ல, என் போன்ற அழகிகளை சன் டிவி பார்த்ததில்ல. மட்டிசாரும் சுட்டிதாரும் போயாச்சு. என்ன பாட்டு போட்டு அக்குடான்னு நாங்க ஓட போட்டா, இக்குடான்னு நீங்க ஏட போட்டா. இன்னொரு பைபிள்ல பாட்டு போட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த இடுப்புல பாட்டு ரோகிணிக்கு தான் போட்டு. ஆமா, இன்னொரு பாட்டு போட்டு இடுப்பு வச்சு போட்டிருக்காங்க. ரொம்ப அருமையான பாட்டு. இடுப்பு அடிக்கடி துடிக்குது, ரவிக்க எதுக்குடா வெடிக்குது. ஏன் பைபிள நீ குந்தாணி ஆயிட்டா, அதனால ரவிக்க வெடிக்குது. இடுப்பு அடிக்கடி துடிக்குதான், அறுவடை கொண்டு வீட்டு விட்டு பாட்டா போடுங்க. லாலாக்கு டோல் டப்பிமா கண்ணே கங்கம்மா இடுப்ப வச்சியா, அதெல்லாம் இடுப்பு சுத்தி திருப்பி பாருமா. நானா அந்த இடுப்புல இருந்தே வெளியே வர இடுப்பை விட்டே வெளியே வருவேன். அடக்கு பட்டக்கு மச்சலுக்கு தக்கா டோலுட்டம்மா டுப்பா ஆஸ்த கல்லு மாலி. அது என்னமா அடக்கு பட்டல வடக்கு தப்பா. இன்னொரு பாட்டு வருமே இடுப்புல, இன்னொரு பாட்டு. சரி, அந்த அதெல்லாம் அந்த கண்டாவி கொடுங்க. அந்த கண்டாவி வேண்டாம். எப்படி இருக்கணும்னு எங்காள் போட்டாங்க. எப்படி அதான் எறும்புக்கு சொன்னோம் இல்லையா, எங்காள் அப்படி போட்டாண்டு. இந்த பாய்ப்பொழிய ஆமா எறும்புக்கு பாட்டு போட்டிருக்கான் பாருங்க. சின்ன ராசாவே சித்தெரும்பு என்ன அடிக்குது, உன்னை காணாம அடிக்கடி ராத்திரி துடிக்குது. சித்தெரும்பு கடிச்சா நசுக்கிட்டு போக வேண்டியதானே. அதுக்கு சின்ன ராஜாட்ட போய் கம்ப்ளைண்ட் வந்து, கண்ணா என் சேலைக்குள்ள கட்டெரும்பு புகுந்துருச்சு. எதுக்கு எதுக்கு? இந்த பயவுள்ள சீனியை தின்றுருக்கோம், அதனால சேலைக்குள்ள கட்டெரும்பு போயிட்டு பாட்டா பாடிட்டு பாட்டு ஏதோ சரியா இருக்கா. எங்கால் போட்டாங்க, வாழ்வின் யதார்த்தத்தை சொன்னவன் எங்கள் பாட்டுக்காரன். எப்படி இருக்கணும்னு சொன்னான். நிறைய பேர் நாட்டுல அலைதான், நல்லா கவனிங்க. இப்படியே நடந்து போகும்போதே சொல்லிட்டு போவான், இந்த இடத்தை நான் தான் வாங்கியிருக்கேன், இந்த நிலத்தை நான் தான் வாங்கியிருக்கேன், இந்த பூமியை நான் தான் வாங்கியிருக்கேன். பாத்திருக்கீங்களா? என்னாச்சு? இதை நான் வாங்கியிருக்கேன், இதை நான் வாங்கியிருக்கேன், அதை நான் வாங்கியிருக்கேன். ஆணவத்துல அவனை பார்த்து அந்த நிலம் சொல்லுவான், உங்க தாத்தாவை நான் தான் வாங்கி உள்ள வச்சிருக்கேன், உங்க அப்பனையும் வாங்கி உள்ளத்தான் வச்சிருக்கேன், இன்னொரு 4 நாள்ல உன்னைக்கு உள்ள வைக்க போறாங்க. எதுக்குடா இந்த வீண் ஆணவம் ஜம்பம்? எங்க ஆள் கொடுத்தான் பாருங்க. மண் குடிசை வாசல் என்றார் மறுத்திடுமா, மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா. உனக்காக ஒன்றும் எனக்காக ஒன்றும் ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்காக கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இப்படி வார்த்தை பார்த்தீங்களாங்க. இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து அந்த அளவுக்கு நம் வாழ்க்கை அமைய வேண்டும். எனக்கு 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 என்றால் ஒன்னு ஆகாதுங்கதை அற்புதமான சொன்ன. அழகா உட்கார்ந்து ரசிக்கிறீங்க. இப்படி பொது இடத்துல இருக்கும்போது நல்ல சிரிச்ச முகமா இருக்கணும். எங்க உற்சாகமா எல்லாரும் ஒரு கைத்தட்டு கொடுங்க பாப்போம், சிரிச்ச முகமா. ஏன்னா எங்களை மாதிரி பேச்சாளர்கள் கை தட்டினா பேச்சு வரும். எப்ப பார்த்தாலும் கை தட்டுங்க நினைக்க கூடாது. சில ஆள் இருப்பாங்க, நரசிம்மராவுக்கு பங்காளி மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருப்பான். தானும் சிரிக்க மாட்டான், பக்கத்துல இருக்கணும் சிரிக்க விட மாட்டான். ஆனா நீங்க கலகலன்னு சிரிக்க, சிரிச்சாதான் முகம் நம்மகிட்ட இருக்குது. சிரிக்கலன்னா அதுக்கு பேர் முகர கட்டை. நம்மகிட்ட என்ன இருக்குங்கிறத முடிவு பண்ணிடுங்க. அதையும் எங்க பாட்டுக்காரன் எப்படி இருக்குன்னு சொன்னா பாருங்க. சிரிப்பு வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, வயிறு சிரிப்பவர்கள் மிருக ஜாதி. மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும்
இங்கே நீ சிரிக்கும் உன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு. வயிறு வலிக்க சிரிக்கலாங்க, ஆனா வயிறறிய சிரிக்கவே கூடாது. எவ்வளவு அழகா சொன்னாங்க. இப்படி இருக்க வேண்டுங்க. அதே மாதிரி சாப்பிட போனீங்கன்னா எங்க இருக்கணும் தெரியுமா? நல்லா கேட்டுக்கிடுங்க. நல்ல சாப்பிடுறவங்க போய் உட்காரணும். அவன் ஆர்டர் போடுவான், ரசத்தை கொண்டா, வத்த உணவு கொண்டா, அவியல கொண்டா, பொரியல கொண்டா, பாயசத்தை கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டாமா. நம்ம ஒண்ணுமே சொல்லாட்டா இல்ல நமக்கு இலைக்கு வந்துடும். சில பாய் போய் சுகர் வந்து சிறுஞ்சவன் இருக்கான், அவன்கிட்ட போய் உட்கார்ந்துறாதிய. அவன் அவனுக்கு கூட பாயசத்தை அவரோட மாட்டான். அந்த பாயசம்காரன் வந்தானே, ஏ பாயசம் வேண்டாம் வேண்டாம் போயிடு அப்படிமா, அதோட அவன் போயிடுவான். நமக்கும் கிடைக்காது. ஆக பந்தியில இருந்தா நல்லா சாப்பிடணும். பள்ளிக்கூடத்துல இருந்தா நல்லா படிக்க பிள்ளைகிட்ட இருக்கணும். பள்ளிக்கூடத்துல இருந்தா படிக்க பிள்ளைகிட்ட இருக்கணும் இல்லையா? அதாங்க. ஆனா இந்த மாதிரி பட்டிமன்றத்துக்கு வந்தா நல்லா சிரிக்கிறோம், அதான் உட்காரணும். அந்த சின்ன பிள்ளைகளுக்கு கூட படிக்க பிள்ளைகளுக்கு கூட நல்ல சிந்தனைய, ஏன்னா பசுமரத்து ஆணின்னு சொல்லுவாங்க, அப்ப சொல்லும்போது அது பதியும். அழகா சொன்னாங்க, சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ, திருடாதே பாப்பா திருடாதே, அருமை நிலைக்கு பயந்து விடாது, திறமை இருக்கு மறந்து விடாது, திருடாதே பாப்பா திருடாதே. அந்த பிள்ளைகிட்ட சொன்னா அது பதியுங்க. இப்ப உள்ள புள்ளிய விளங்குமா? பாட்டா போட்டிருக்கீங்க. நீங்க ஒரு பையன் இங்க வந்தோடனே கேட்கான் என்கிட்ட, சர்வால அடுத்த கொரோனா எப்போ வருதுங்க என்கிட்ட. அதே இத்தனை பேர் வரும்போது உங்ககிட்ட மட்டும் கரெக்டா வாத்தியார்லானா அழகா கேட்க, அடுத்த கொரோனா எப்போ வருங்க? ஏன்னா பள்ளிக்கூடத்தை மூடி இருந்தா தான் அவனுக்கு சந்தோஷமா இருக்கு. அவனுக்கும் பாட்டை போட்டிருக்கான், அழகா போட்டிருக்கான். பள்ளிக்கூடம் போகாமலே பாடத்தை படிக்காமலே பரீட்சை எழுதாம நான் பாஸ் ஆகட்டும் பிள்ளையாரே, அதுக்கு உனக்கு எத்தனை தேங்காய் வேணும்? பள்ளிக்கூடம் போக மாட்டான், பரீட்சை எழுத மாட்டான், படிக்கவும் மாட்டானா, ஆனா பாஸ் ஆகணுமா? என்னங்க இது? இதுக்கு ஒரு பாட்டை போட்டு வச்சிருக்கோம். அன்னைக்கெல்லாம் பிள்ளையார கும்பிட்டு போனது நாங்கெல்லாம் பதறிட்டு போவோம். ஏன்னா ஹோம்ஒர்க் செய்யலன்னா பதறுவோம். பிள்ளையாருப்பா வாத்தியார் இன்னைக்கு லீவ் போட்டிருக்கணும், ஏன்னா நம்ம ஹோம்ஒர்க் செய்யலாம். இன்னைக்கு வாத்தியார் பதறிட்டு போறாரு பள்ளிகளுக்கு, பிள்ளையாரப்பா எந்த பேரும் கத்தி கத்தி கொண்டு வந்துடக்கூடாதுப்பா, நான் என் பொண்டாட்டிக்கு முழு புருஷனா போய் சேரணும்பா. முழு புருஷனா என்ன வரத்து சித்ரா மாதிரி ஆள் இருக்கும்போது பயந்துட்டு தானே போக முடியும். என்ன வரத்து வரீங்க? அழகா சொன்னாங்க, கடவுள் என்பவன் ஆலயத்தில் இருக்கிறான், அந்த மனிதர்களிலும் இருக்கிறான் என்பதை சொன்னான். பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலன் விரும்பி நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கு இருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம். பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறார், அவன் கருணையுள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறார். இதோ எந்த தெய்வம் முன்னாலே நான் ஒரே ஒரு புன்னகை கண்டேனே. இருக்குதா? இதாங்க மனித வடிவில் வாழும் தெய்வம் கண்டு போட்டான். கல்யாணம்னா எவ்வளவு சந்தோஷங்க. எங்க பாட்டுக்காரன் அந்த பொண்ணு அழைச்சிட்டு வரது எப்படி போட்டான்? வாராயின் தோழி வாராயோ, மணப்பந்தல் காண வாராயோ. அந்த புள்ள அப்படி நாணத்தோட வரும். இப்போ ஒரு பாட்டு போட்டிருக்கான், அதை நீங்க படிச்சா நல்லா இருக்கும். அண்ணனை பாத்தியே ஆப்பத்த கேட்டியே. அண்ணன் அப்படி கிடையாது, இதுக்கு தான் 2 மாசம் கோர்ஸ் என்கிட்ட வரணும். கோர்ஸ் எடுங்க. அண்ணனை பாத்தி அப்பாத்தி தேட்டே அப்பாத்தி தேட்டே தூ அப்பாத்தி தா அப்பாத்தி தேட்டே தூ அப்பாத்தி தே. நல்லா இவ்வளவு நேரம் இருந்தாரு, பாட்டு பாடணும்னு ஐயா கிளம்பிட்டாரு. இது தேராது, இப்படியா இருக்கும். என்ன நல்லா இது வேற பாடிட்டு இருந்துச்சு, திடீர்னு பாத்தியா ஏத்தியங்குது. அதுல என்ன ஒரு பியூட்டினா, இந்த கே கே வாங்கலாம் அந்த பொம்பளை பிள்ளை மணப்பெண்ணு ஒரு ஆட்டம் போட்டுக்கிட்டு வருவா, பின்னால அவ ஆத்தாக்காரி ஆடிக்கிட்டு வரா, அதுக்கு பின்னால அவ பாட்டிக்காரியும் ஆடிக்கிட்டு வரா. ஆடுகாரி குடும்பம் பாட்டியுமா, ஆமா எல்லாம் சேர்ந்து. மேக்கப்லயும் மணப்பெண்ணுக்கு 20,000 ரூபாய் செலவாகுது, மணப்பெண்ணோட பொண்ணோட அம்மைக்கு 30,000 ரூபாய் ஆகுது. கொஞ்சம் குழிகளையும் அடைக்கணும். அவளுக்கு ஒரு கிழவி பாட்டி, அவளுக்கு 50,000 ரூபாய் ஆகுது. கிழவிக்கு நிறைய பாந்து போட்டு லப்பம் எல்லாம் போட வேண்டியது. எப்படி கரெக்டா சொல்றீங்க? என்ன நடக்குது? ஏன்னா அவர் பையன் கல்யாணத்துக்கு இதான் பண்ணிருக்காங்க. கல்யாணம்னாங்க அப்பமெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா வீட்டுல அப்படி உறவுகள் எல்லாம் பொண்ணு அலங்காரம் பண்ணும், அப்படித்தானையா? அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கூற நாட்டு புடவை கட்டி குனிஞ்சிருப்பாளாம், ஒரு கூட நிறைய பூவ தலையில் சுமந்திருப்பாளாம், சேர நாட்டு யானை சொந்தம் போலிருப்பாளாம்,
சேர நாட்டு யானை தந்தம் போல் இருப்பாளாம், நல்ல சேலம் ஜில்லா மாம்பழம் போல் கனிஞ்சிருப்பாளாம். ஓஹோய் திருமணமாம் திருமணமாம் தெருவெங்கும் ஊர்வலமாம், ஊர்வலத்தின் நடுவினிலே ஒரு தீ வருவாளாம், ஊர்வலத்தின் நடுவினிலே ஒரு தீ வருவாளாம். ஒரே உறவுகளே பொம்பளை எல்லாரும் சேர்ந்து அப்படி அந்த பெண்ணை அலங்காரம் பண்ணுவாங்க. பொண்ணா இருந்தது தேவதையா வரும் ஊர்வலமா. இன்னைக்கு அப்படியே நடக்கு. கல்யாணத்தை ஊருக்கு வடக்க சுடுகாட்டுல வச்சிருக்கானோ, அங்கதான் கல்யாண மண்டபம் இருக்கு. ஒருவே போக மாட்டான். பொண்ணு வீட்டுக்காரன் வடக்க இருந்து வருவான், மாப்பிள்ளை வீட்டுக்காரன் தெற்க இருந்து வருவான். பொண்ணு வீட்டுக்காரன் யாருன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரன் தெரியாது, மாப்பிள்ளை வீட்டுக்காரன் யாருன்னு பொண்ணு வீட்டுக்காரன் தெரியாது. ஒரு பேரும் ஒருத்தனை வரவேற்க மாட்டான். நடுவுல ஒரு பொம்மையை விட்டுப்பான் மண்டபத்துல. அது பொண்ணு வீட்டுக்காரனையும் கும்பிடும், மாப்பிள்ளை வீட்டுக்காரனையும் கும்பிடும், இடையில செருப்பு கிழவாங்க வர களவாடி பெண்ணையும் கும்பிடும். நடக்கா இல்லையா? அங்கேயும் நமக்கு வேலை இல்ல. பொண்ணையும் பொண்ணு எல்லாம் அலங்காரம் நம்ம வேண்டியது. அங்க போன உடனே ஒரு மணமகள் அறையிட்டு இருக்கும். அதனால அந்த மேக்க யாரு பியூட்டி பார்லர் இருந்து ஒருத்தி வருவா, ஆட்டிக்கிட்டு. ஆமா அப்படித்தான் ஆட்டிட்டு வருவோம். அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரூம்ல போட்டு நம்ம வெளியே வந்துருவோம். அவ கொத்தி கொதறி போட்டு பொம்பளை பிள்ளையா இருந்ததை பேய் மாதிரி மாத்தி கொண்டு வந்துடும். நடக்கா இல்லையா ஐயா? மாப்பிள்ளை நினைப்பாங்க நம்ம பார்த்த பொம்பளை பிள்ளை இது இல்லையோ, ஏமா வேற பிள்ளைய கட்டி வச்சுட்டேன்னு பதறிட்டு இருக்கான். அவள் அலங்காரம் அலங்கோலமா இருக்கு. ஆண்களுக்கு யார பிடிக்கும் தெரியுமாங்க? எப்படிப்பட்ட பெண்களை பிடிக்கும்? அலங்காரம் அகங்காரம் இது ரெண்டும் இல்லாத பெண்களை தான் ஆண்களுக்கு மிக பிடிக்கும். அற்புதமா சொன்னீங்க. அதே போல பெண்களுக்கு யார பிடிக்கும்? தங்கம் கொடுக்கக்கூடிய புருஷனை பிடிக்குமா? பிடிக்காது. கடைசி வரைக்கும் எங்களை தங்கம் மாதிரி புருஷனை தானே பெண்களுக்கு பிடிக்கும். பாருங்க, இப்ப பெண்கள் அத்தனை பேரும் தங்கம் போட்டிருக்காங்க. ஆண்களை பாருங்க, அவர் போட்டிருக்க சட்டை ஒரு கலரு, கைலி ஒரு கலரு, அதுவும் தோச்சாரா தோய்க்கலையான்னு தெரியல. ஆனாலும் பரவாயில்ல, இங்க வரைக்கும் வாசம் வீசுது, கப்பு வீசுது. இருந்தாலும் யாராவது தங்கம் அணிந்திருக்கிறார்களா? இல்ல. ஏன்? அவங்களே சொக்க தங்கம். இருக்குங்க தங்கம். அதே மாதிரி கோவில் விட்டு ஆண்களுக்கு நானும் ஒண்ணு சொல்லணும். தேவதை மாதிரி பொண்ணு தேடுறது நாங்க இல்லங்க. வந்த பெண்ணை தேவதையா வச்சு வாழ்க்கை கொடுக்கறதா எங்க கோவில் விட்டு ஆண்கள். சும்மா இல்லங்க. பாட்டு போட்டோம் கல்யாணத்துக்கு. கல்யாணம் தான் கிட்டி கிட்டு ஓட்டி போலாமா, ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, தாலியத்தான் கட்டி கிட்டு பெற்றுக்கலாமா, இல்ல புள்ள குட்டி பெற்று கிட்டு கட்டிக்கலாமா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, செத்துட்டு சுடுகாட்டுக்கு போலாமா, இல்ல சுடுகாட்டுல போய் சாவலாமா. இதானுங்க இந்த பாட்டை சிங்கப்பூர் நாட்டில் தடை செய்யப்பட்ட பாட்டுங்க. ஒரு நல்ல விஷயத்தை கவனிச்சுக்கணும். பாட்டா போட்டுக்க பாட்டு பிச்சு விடும் பிச்சு. பண்பாடு என்பது எங்கள் பாட்டுக்காரன் சொன்னாங்க, இப்ப பண்பாடா இருக்கு. 100 ரூபாய்க்கு பிளவுஸ் எடுக்கா, 1000 ரூபாய்க்கு தைய கூலி கொடுக்கான்னாச்சு. உண்மையா இல்லையா? என்ன எதுவும் சொல்லல. நான் வேற யாரையும் சொல்ல மாட்டேன், நான் பொதுவா சொல்றேன். திருநெல்வேலியில் நடக்க கூத்த சொல்றேன். நட கொடுக்கா இல்லையா? அது இப்ப 2000 3000 வந்துட்டு. என்னமா பிளவுஸே 100 ரூபா, தைய கூலி 3000னா அதுல நாங்க கல்லு வச்சு தச்சிருக்கோம் தான். இவ்வளவு என்னைக்கு பிளவுஸ்ல கல்லு வச்சாலும் எங்களுக்கு கிட்னில கல்லு வந்து கிடக்குமா? ஐயா இது வரைக்கும் சொன்னீங்க, அது ஒரு நியாயம் இருந்துச்சு. பிளவுஸ்ல கல்லு வைக்கிறதுக்கும் கிட்னில கனெக்டிங்கா எங்க இடிக்குது? கனெக்ஷன் இல்லையாங்க? இல்லம்மா இருக்கு. ஆனா எடுத்து கொடுக்கிறது நாங்கல்ல, அதுக்கு தைய கூலி கொடுக்கிறது நாங்க. உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒருத்தர் வந்துட்டாரு பாருங்க, அதுக்கு கனெக்ஷன் இருக்குங்க. உண்மை. அதுக்கு உழைச்சி நாங்க தண்ணி கிண்ணி குடிக்காம கிட்னில கல்லு வந்துருது. அதான் உண்மை. இப்ப என்னமோ அந்த கொடி துணி வீட்டுல துணி காய போடுற மாதிரி பின்னால கொடியை கட்டி விட்டுருக்காளோ, அது எதுக்குன்றே தெரியல. அன்னைக்கு பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சு. அண்ணாச்சு சுதந்திர தினத்துக்கு கலெக்டர் கொடி ஏற்றிட்டு ஒரு பேர் பஸ்ல போயிருக்கா, ஏகப்பட்ட கூட்டம். முன்னால ஒரு புள்ள இந்த கயிறு கட்டின பிளவுஸ போட்டு இருந்திருக்கு. இவன் கொடியேற்றின ஞாபகத்துல இந்த சொட்டையை உருவி விட்டுட்டான். கொடி மேல ஏறிட்டு இன்னும் அந்த பஞ்சாயத்து தீர்ந்தபாடு இல்லை. எதையாவது ஒண்ணு சரியா இருக்கா? ஒண்ணுமே இல்லைங்க. அதான் எங்க ஆள் கொடுத்தாங்க. ஐயோ, பேச்சாளர்களை வச்சுட்டு நான் ஒரு எவ்வளவு சமாளிக்க யதார்த்தமா பேசுறோம். உடலழகை ஊரு மெச்ச காட்டக்கூடாது, மேலே முதுப்புகளை இடுப்பு தெரிய மாட்டக்கூடாது, உதட்டு மேல சிவப்பு சாயம் பூசக்கூடாது, உழவனுக்கு ஏற்ற பண்பை மாற்றக்கூடாது. அதுக்கு இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை, இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இங்கிலீஷ் படிச்சாலும் இன்ப தமிழ்நாட்டிலே இப்படித்தான் இருக்க வேணும் பொம்பளை. இந்த ஆடி நல்ல வேலை முடிய போதியா, கொஞ்சம் நாங்க சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஆடி தள்ளுபடினாலே என்ன அர்த்தம் தெரியுமா?
பொம்பளை பூரா ஆடிட்டு போவா, நம்ம தள்ளுபடியாகி கிடக்கும். அங்க ஆடிக்கு வாங்க அள்ளிக்கிட்டு போங்க, ஓசிலியாமா தாரான். பாவி போய் ரோட்டு வரைக்கும் ஏசியை திறந்து வச்சிருக்கான். இப்ப ஆலங்குளத்து கடலாம் திருநெல்வேலிக்கு வந்தாச்சு, ரோட்ல போக முடியல ஏசி. இந்த கொள்ள கோஷி மாதிரி போறது. ஆனா நான் பஜாருக்கு கூட்டு போனா என் பொண்டாட்டியை கொடை பிடிச்சு கூட்டு போவேன். அவ்வளவு பாசமா நீங்க அப்படி நினைச்சுக்கணும். ஒரு ஜவுளி கடை வந்தா கொடை இந்த பக்கம் ஒரு சிரிப்பு, ஒரு நகை கடை வந்தா கொடை இந்த பக்கம் ஒரு சிரிப்பு, ரெண்டு கடையும் சேர்ந்து வந்துன்னா கொடையை போட்டு ஒரே அமுக்கு. நம்ம குதிரைக்கு சைடு பார்வை ஆகாது. நானே என் வீட்டுக்காரரை கொடை பிடிச்சுதான். அப்படியா? பாசமாமா? பாசம்லாம் ஒரு இல்லையா? இங்கிட்ட ஒரு சூப்பர் ஃபிகர் போச்சுன்னா கொடையை பிடிச்சு ஒரு அமுக்கு, அங்கிட்ட ஒரு சூப்பர் ஃபிகர் போச்சுன்னா கொடையை பிடிச்சு ஒரு அமுக்கு. அவ்வளவுதான். எங்க நிலைமை அப்படிதானே இருக்கு. ஆமா. அங்க பாருங்க, என்ன ஆடிக்கு வாங்க அள்ளிக்கிட்டு போங்க, ஓசிலேயா தாரான். 30,000 40,000 கொடுத்துட்டு நம்ம வாசல் உட்கார்ந்து இருக்கோம். இந்த கோசி கொள்ள கோசி மாதிரி போய் அங்க சேல்ஸ்மென்ட்டையும் சண்டை போடுது. எனக்கு கட்ட பைத்தால, எனக்கு கட்ட பைத்தா. ஒரு 4 வருஷத்துக்கு முந்தி கட்டப்பைய ஒழிச்சாச்சு. உண்மைதானே? இப்ப கொஞ்சம் கடையில நடமாடுற மாதிரி இருக்கு. அந்த கட்டப்பை இருந்த காலத்துல என் பொண்டாட்டி எல்லாம் பாருங்க, அவ்வளத்தின் உள்ள திணிச்சிட்டு வாசல்ல உட்கார்ந்துருக்க ஆம்பளைட் வந்து ஒரு வார்த்தை கேட்பா பாருங்க, எத்தான் பயங்கராது. எத்தான்னா செத்தான்னு அர்த்தம். எத்தான் எனக்கு எடுத்துட்டு அவளுக்கு எடுத்துட்டு இவளுக்கு எடுத்துட்டு நம்ம அவளுக்கு எடுத்துட்டு நீங்க என்ன எடுக்கணும்? என்ன நம்ம பிச்சை தான் எடுக்கணும். கையில வாங்குனேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. கையில வாங்குனேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. இப்படி எவ்வளவு வேதனைகள் இங்க. ஒரே இப்போ நான் ஒரு பாட்டு பாடுறேன், அதுல உள்ளதை நீங்க கண்டுபிடிக்கணும். மெல்லிய பூங்கொடி வளைத்து மலமேனியை கொஞ்சம் அழைத்து, மெல்லிய பூங்கொடி வளைத்து மலமேனியை கொஞ்சம் அழைத்து, இதழில் தேனை குடித்து ஒரு இன்ப நாடகம் நடத்து, எங்கும் வாழும் பெண்கள் காற்றும் யாரும் ஒன்றுதானே, இன்ப நாளும் இன்றுதானே, பாடும் போது நான் பெண்கள் காற்று பருவ மங்கையோ தென்னங்கீற்று. இதுல என்ன அர்த்தம் நீங்க கண்டுபிடிங்க. என்ன இருக்கிறது? என்ன இருக்குதா? இந்த இடத்துல அந்த பொண்ணை அணைச்சி முத்தமெல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்து முடிச்சாச்சா? ஏதாவது கண்டுபிடிச்சேடா? குழந்தை பிறந்துருச்சா இல்லையா? அது அதுக்கப்புறம் இல்ல. இதுல ஏதாவது தெரியுதா? இலைமறை காயாக உங்களுக்கு நீ சொல்லிருக்க, இத்தனொண்டு முத்தத்துல இஷ்டம் இருக்கா? இங்கிலீஷ் முத்தத்துல கஷ்டம் இருக்கா? விளங்குமா? இங்கிலீஷ் முத்தம் இத்தனொண்டு முத்தம் எவ்வளவு இருக்குங்க, நிறைய சொல்லிக்கிட்டே போகலாங்க. பெண்மையை பாடியவன் எங்கள் பழைய பாட்டுக்காரன். அதான் சொல்லுவாங்க, பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாலாட்டு, கதைகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல், காலங்களில் அவள் வசம், கலைகளில். அதெல்லாம் இவங்க போட்டிருக்காங்க. பெண்மைக்கு என்ன தெரியுமா? ஆடி வந்தா அல்வா கடை, அசஞ்சி வந்தா மளிகை கடை, பழபழக்கும் பாத்திர கடை, பதுக்கி வச்ச ரேஷன் கடை, கும்முன்னுதான் வாசம் வீசும் குட்டி பூக்கடை, நீ மரக்கடதா தங்க நகைக்கடதா, ஒரு துணி கடதான் உனக்கு மட்டும் தேவைப்படாதே. ஐத்தலைக்கா ஐத்தலைக்கா ஐத்தலைக்கா. ஆனா உண்மையிலே எங்க பேச்சாளர்கள் நிலைமைக்கு ரொம்ப பாவம், ரொம்ப பாவமா. உங்க ஊர்ல இன்னைக்கு பழைய பாடலா புதிய பாடலா பட்டிமன்றம் எடுக்கிறதுக்கு பூரா பேராசிரியர்கள் எல்லாம் ஆடி வந்த அல்வா கடையெல்லாம் எடுக்க வேண்டியது. அதுல லிரிக்ஸ் என்ன போட்டிருக்கான்னு போட வேண்டி இருக்குல்ல. இவருக்கு துணிக்கடை மட்டும் தேவைப்படாதுன்னு போடுறானே. அப்போ ஒரு பெண்ணை எப்படி பார்க்க நினைக்கிறான்? எங்கள் பாட்டுக்காரன் கொடுத்ததெல்லாம் வைர முத்துக்கள், நீங்க எல்லாம் வெறும் தகர டப்பாக்கள். எங்கள் பாட்டுக்காரன் கொடுத்ததெல்லாம் தென்றல் காற்று. உங்க பாட்டெல்லாம் உலக்கைய வச்சு அடிச்ச மாதிரி ஒரு பாட்டு. எங்கள் பாட்டுக்காரன் கொடுத்ததெல்லாம் கல்வெட்டுக்கள், நீங்க கொடுத்ததெல்லாம் தண்ணியில எழுதின எழுத்துக்களுங்க. இருக்கும் 6 மாசம் 4 மாசம். ஆனால் எங்கள் பாட்டு 54ல வந்த பாட்டு 2025ல இருக்குன்னா இதுதாங்க பாட்டு. கடைசியா ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். மக்கள் எல்லோரும் அந்த சுடலையாண்டவரால நல்லா வாழணும்னு கேட்டுக்கிட்டு 2 செய்தி. ஒன்று, உங்களை நம்புங்கள், இந்த உலகத்துல யாரையும் நம்பாதீங்க. அடுத்து அந்த ஆண்டவனை நம்புங்கள். 2 பாட்டு 4 வரிதான். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று துணையாத மன்னவன் வந்து போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்து வாழ். ஆண்டவன் சன்னதி நமக்கு நிம்மதி. கடல் அளவு இருந்தாலும் மயங்க மாட்டேன், அது கையளவே ஆனாலும் கலங்க மாட்டேன்.
உள்ளத்திலே உள்ளதுதானே உலகம் கண்ணா, இதை உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா, உணர்ந்து கொண்டேன் துன்பமெல்லாம் விலகும் கண்ணா. ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையின் தொட்டிலே ஆடாதாரே கண்ணா. உங்களை நம்புங்கள், அடுத்த ஆண்டவனை நம்புங்கள், இந்த வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் என்று அற்புதமாக சொல்லி எல்லோருக்கும் வாழ்த்துக்களை, திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மக்கள் மனதில் நிரந்தரமாக இடம் பிடித்திருப்பது பழைய பாடல்களே என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் மீண்டுமாக நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே. ஒரு பெரிய கைத்தட்டல் ஜபாஸ் சாருக்கு கொடுத்துடலாம்.